No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இந்த முறை இது கடைசி படம். இன்னொன்று வந்து 1 லட்சம் பேர் உட்காருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம். உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் அங்கே வராங்க. ட்ராவல் நிறுவனம் வந்து அதுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா நீங்கள் இப்போ மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கும் நடத்திட்டு உள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அஜித்குமார் அவர்கள் வரப்போறாரு அப்படின்றதெல்லாம் பரவிட்டு இருக்கு நிறையா. அதெல்லாம் ரொம்ப ரூமர், அநியாயமான ரூமர். இன்னொன்று அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் விஜயோடு கலந்துக்கும் போது அது இந்த அரசியல் ரீதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்துக்கு அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பகச்சிக்க விரும்ப மாட்டார். ஏன்னா இப்போ விஜய் ஆடியோ லான்ச்சில் அஜித் வந்தாருன்னா கட்டாயமாக திமுக வந்து அஜித் மீது ஒரு மிகப்பெரிய கோபத்தை கக்கும். என்ன சார் அந்த டிக்கெட் ரேட்லாம் என்னவா இருக்கு, அது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, எனக்கு தெரிந்து நம்ம ஊர் பணத்துக்கு 4500 5000 ஒரு டிக்கெட்டு. அதை விட ரொம்ப குறைவான டிக்கெட்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஏகப்பட்ட லாபம் இந்த ஜனநாயகன் சார்பாக 300 கோடி வரைக்கும் இப்போவே சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? ஓடிடி பெரிய தொகை போயிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தமிழ்நாடு தியேட்டர் இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் கேரளா இருக்குது. ஓகே. மற்ற மாநிலங்கள் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இப்போ நீங்கள் சொல்கிற தொகைங்கிறது ரொம்ப ஈஸியாக 70% பகவந்த் கேசரி தான் ஏற்கனவே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அதை வச்சு தான் அது பகவந்த் கேசரி ரீமேக்குன்னெலாம் தகவல் வந்துச்சு. அப்போ நம்ம அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் அதில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பகவந்த் கேசரியிலேருந்து எடுத்துக்கிட்டோம், பாக்கி எல்லாம் வந்து நாங்களாக கிரியேட் பண்ணதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், இப்போது ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடத்துகிறாங்க. முதல்ல இது ஏன் மலேசியாவில் நடத்தலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்கு போனாங்க அவங்க? இல்லை, அவங்க அங்கே நீண்ட கால கோரிக்கை அது. ஆக்சுவலாக ஏற்கனவே லியோவும் அங்கே பண்ணணும்னு நினச்சாங்க, மாஸ்டரே அங்கே பண்ணணும்னு நினச்சாங்க. யார் பண்ணணும்னு நினச்சது? அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரு. ஓகே. ஆக்சுவலாக மாலிக்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர். அவருக்கு வந்து மலேசியாவில் நடத்தணும்னு ஒரு பெரிய ஆசையை அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். லியோ எனக்கு தெரிஞ்சு அங்கே பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட முடிவெடுத்தாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் ஏதோ அது மாறிடுச்சு. இந்த முறை இது கடைசி படம். இன்னொன்று வந்து 1 லட்சம் பேர் உட்காருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அது. ஸோ அதனால் அங்கே பண்ணிடலான்னு முடிவெடுத்திருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கிற விஜய் ரசிகர்கள் அங்கே வராங்க. ஆக்சுவலாக வேற ஒரு ட்ராவல் நிறுவனம் வந்து அதுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா நீங்கள் இப்போ மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போனீங்கன்னா அந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கும் நடத்திட்டு உள்ளே கூப்பிட்டு போகிற மாதிரி அவங்க ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. அந்த தகவலை நம்ம வலைபேச்சில் சொன்ன பிறகு ஏராளமான கால்ஸ் அவங்களுக்கு, சார் நாங்களும் வரோன்னா அவ்வளோ பெரிய என்கொயரி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து கின்னஸ் ரெக்கார்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலாக எந்த ஆடியோ லான்ச்சும் 1 லட்சம் ரசிகர்களுக்கு முன்னாடியில் நடந்ததில்லை ஆடிட்டோரியத்தில். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் கின்னஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. சரி, இப்போ இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச், இது வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை, அங்கே அனிருத் கான்சர்ட், அப்புறம் இவ்வளோ வருஷமாக விஜய் அவர்களோட முக்கியமான பாடல்கள் பாடல்னா அந்த சிங்கர்ஸும் வச்சு கான்சர்ட் மாதிரிலாம் ஒன்று நடத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது நம்ம ஒரு 3 மணி நேரம் இப்படி பார்த்துருப்போம். இப்போ இந்த ஆடியோ லான்ச் எவ்வளோ நேரத்துக்கு நடக்க போகுது? ஒரு நாள் முழுக்கவே நடக்க போகுதா, இல்லை என்ன மாதிரி இருக்கும்? அதான் ஈவினிங் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 9 o'clock வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம். ஆக்சுவலாக என்னென்னா அந்த ஒரு 35 பாடல்கள்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாட்டுக்கு 5 நிமிஷம் நீங்கள் டைம் எடுத்தால் கூட 35 பாடல்கள்னு சொல்கிறாங்க. ஓகே. அவங்க ஆடுறது போகிறது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ச்சுன்னு ஒரு கான்செப்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் விஜய் பேசணும். டைரக்டர் பேசுவாரான்னு தெரியல, பட் விஜய் பேச்சை எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஸோ விஜய் பேசுனதோட முடியணும்னா கிட்டத்தட்ட 9 o'clock மேலே ஆகும். ஓகே. சரி, இப்போ இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் இப்போ மலேசியாவில் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது கடைசி படம் நம்ம ஊரில் அப்படிங்கும்போது அதுக்கு இங்கே இருக்க ரசிகர்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இங்கே நிறையா விஜய் அவர்களால் அந்த அசம்பாவிதங்கள் அந்த கரூரில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்காகவும் அதனால தான் வந்துட்டு அதே இதில் மறுபடியும் இங்கேயே ஒரு பெரிய கூட்டத்தை இது பண்ண வேணாம், அதனால தான் மலேசியா பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது இல்லை அப்படி கிடையாது, அப்படி யோசிக்கல அவர். இன்னொன்று வந்து இங்கே பண்ணால் கூட நேரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி தான் எங்கேயாவது பண்ண போகிறாங்க, இல்லைனா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி எங்கேயாவது பண்ண போகிறாங்க. அதை தாண்டி வந்து ஓப்பன் கிரவுண்டில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, போய் கேட்கணும், மறுபடி அது வந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி ஆகும், அல்லது கட்சி கூட்டம் மாதிரி மாறிடும், ஒரு சினிமா நிகழ்ச்சி மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் சரி ஓகே, நீண்ட காலமாக அவங்களுக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது,
இன்னொன்று வந்து இப்போ அங்கே சென்டர் பாயிண்ட்டு வேர்ல்டு முழுக்க வர்ற ரசிகர்களுக்கு அது ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அதனாலையும் அவங்க அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் இங்கெல்லாம் தான் அதிகமான ஆடியோ லான்ச் பண்ணிருக்காங்க. இங்கே இதோட சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளோ சார்? இது 7000 தானே. வெறும் 7000? வெறும் 7000 தான் இண்டோர் ஸ்டேடியம். ஓகே. அவுட்டோர் கிடையாது. இண்டோர் ஸ்டேடியம் வந்து 7000. ஸோ அங்கே வந்து இண்டோர் ஸ்டேடியமே 1,00,000. 1,00,000 பேர். ஆமாம். அப்போ அதுதானே அவங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது அது ஒரு டிக்கெட்டட் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பே பண்ணி தான் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அதுதான் அதுக்காக தான் கான்செப்ட் அவங்க. ஓகே. இல்லைன்னா வந்து டிக்கெட் போட முடியாது. இல்லை, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட் போட்டிங்கன்னா அது அரசியல் ரீதியாக பெரிய விமர்சனமாக மாறும். ஆமாம். அவர் இப்போ பாருங்கள் இவ்வளோ பேசுகிறாரு விஜய், பாருங்கள் அவர் படத்துக்கே அவர் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு டிக்கெட்லாம் போடுறாரு, இதுமாதிரி இதுக்கு முன்னாடி உண்டா, நடந்தது உண்டாலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகவும் சேர்த்து தான் அதை கான்செப்ட்னு கொண்டு வராங்க. ஓகே சார். இப்போது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய பேர்லாம் வர போகிறாங்க. இந்த மாதிரியான சீஃப் கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வர மாதிரி இருக்குன்னு ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ்லாம் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யாரெல்லாம் வரா? உண்மையாகவே ஒரு உண்மை தகவல் அப்படின்னா யாருமே வர போகிறதில்ல. இங்கேருந்து விஜயை வைத்து படம் எடுத்து இயக்குனர்கள் யாராவது இருப்பாங்க இல்லையா? ஆமாம். அதுவும் விஜய்க்கு நெருக்கமானவர்களாக இருக்கணும். ஏன்னா விஜயை விட்டு வெகு தூரம் விலகி போன இயக்குனர்களும் இருக்காங்க. அதில் இப்போ எழில்லாம் விஜயை வச்சு வெற்றி படம்லாம் கொடுத்தவர் தான். பட் அவரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பேரரசெல்லாம் கட்டாயமாக அவர் கூப்பிட போகிறதில்ல. ஏன்னா பேரரசு வந்து பிஜேபி சாயல் உள்ள ஒருத்தராக இருக்கார். இப்போ அவரெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கலர் ஒன்று வரும். ஸோ அதனால் பெரும்பாலும் அவருக்கு நெருக்கமான இயக்குனர்கள்னா யார்? நெல்சன், லோகேஷ் கனகராஜ், அட்லி. ஸோ இந்த மாதிரி யாராவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர வராங்களான்னு உறுதியாக தெரியாது. ஓகே, வாய்ப்பு இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி விஜய் தான் அங்கே வந்து அந்த மொத்த விழாவின் நாயகனாக ஒரு தானே, வேறு யார் வந்தால் என்ன வரலன்னு என்ன. இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு அஜித்தை இன்வைட் பண்ண போகிறாங்க, அஜித்குமார் அவர்கள் வரப்போகிறாரு அப்படின்றதெல்லாம் பரவிட்டு இருக்குது நிறையா. ஏதோ அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு சார்? அதெல்லாம் ரொம்ப ரூமர், அநியாயமான ரூமர் அது. ஓகே. இன்னொன்று அஜித் அவர் வந்து அந்த ரேசிங்கில் அவ்வளோ பிஸியாக இருக்கார். இன்னொன்று அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் விஜயோடு கலந்துக்கும் போது அது இந்த அரசியல் ரீதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்துக்கு அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பகச்சிக்க விரும்ப மாட்டார். ஏன்னா இப்போ விஜய் ஆடியோ லான்ச்சில் அஜித் வந்தாருன்னா கட்டாயமாக திமுக வந்து அஜித் மீது ஒரு மிகப்பெரிய கோபத்தை கக்கும். அதை அஜித் பெரும்பாலும் விரும்ப மாட்டார். என்னென்னா அவருக்கு எதுக்கு தேவையில்லாத நமக்கு ஒரு கான்ட்ரவர்சி. விஜய் கட்சி ஆரம்பித்தார், அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, நமக்கு என்ன அதுலன்னு நினைக்கிறவர் அவர். இன்னொன்று இப்போ உதயநிதி வந்து அஜித்தினுடைய ரேசிங்க்கு ஒரு பெரிய அளவுக்கு உதவுறாரு. தமிழ்நாடு அரசே வந்து ஸ்பான்சர்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு இல்லாத சூழ்நிலையில் தானாக எதுக்கு அதை கிரியேட் பண்ணணும் அவர். ஓகே. அதனால் கட்டாயமாக அஜித் வரமாட்டார். ஓகே சார். இப்போது அஜித் அவர்கள் இட்டாலியில் நடக்கக்கூடிய அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு வந்துட்டு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஆமாம், அஜித் அவர்கள். ஆனால் பல காலமாக இங்கே அவார்டுக்கோ இல்லை எதுக்குமே அவர் வராமல் இட்டாலியில் அந்த கூட்டத்தில் அஜித் அவர்கள் பேர் சொல்லப்போ கூட யாருமே பெருசாக கத்தவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு அவார்டு வாங்குறத பெருமையாக நினைக்கிறவர் ஏன் இங்கே ஒரு அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இன்னுமே தயக்கப்பட்டு இருக்காரு? இல்லை இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து சினிமாவை எப்போவுமே ரொம்ப ரொம்ப தள்ளி தான் வைக்கிறார் அவர். இந்த சினிமா தான் அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துச்சு, புகழை கொடுத்துச்சு, பணத்தை கொடுத்துச்சு. இது எதையுமே அவர் மனசில் நினைக்கவே இல்லை, எதிர்காலத்தில் நினைக்க மாட்டார். அவருக்கு ஒரே நோக்கம் வந்து ரேஸ் தான். அதற்கான ஸ்பான்சர் வேணுங்கிறதுக்காக தான் அவர் பேட்டிகளே கொடுக்குறாரு. இல்லைன்னா அந்த பேட்டியை கூட அவர் கொடுக்க மாட்டார். இப்போ அவர் ஒவ்வொரு பேட்டிலையும் வலியுறுத்துகிற விஷயம் என்ன? இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள், ஒரு கிரிக்கெட்டுக்கு பண்ணும்பொழுது ஏன் இதுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க, இது வந்து பரவாயில்ல மக்களை போய் சேரணும். யாருக்கு பேட்டி கொடுக்குறாரோ அவங்கள்ட்டே சொல்கிறாரு, இது மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க இந்த விளையாட்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரேஸின் மீது தான் அவர் கவனமெல்லாம் இருக்கே தவிர சினிமா மேலே அவருக்கு எப்போவுமே இருந்ததில்லை. ஓகே. ஸோ அதன் காரணமாக தான் அவர் பெரும்பாலும் இங்கே இருக்கிற இந்த அவார்டு நிகழ்ச்சிகள்லாம் அவர் தவிர்த்தது. எவ்வளோ பெரிய அவார்டாக இருந்தாலும் அது நமக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிற ஒருத்தர் அவர். அந்த பக்கம் வந்து பெஸ்ட்டு டிரைவர் அவார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அவர் வாங்க போகிறாரு. அது அவருடைய கனவு, அது நம்ம அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. ஓகே தென் சரி. இப்போது இந்த ஜனநாயகன் ரிலீஸை ஒட்டி சரி ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது, இதற்கப்புறம் பெருசாக அந்த ஒரு கான்ட்ரவர்சி அந்த மாதிரியான விஷயங்கள் விஜய் பண்ண மாட்டார்னு நினச்சிட்டு இருக்கும்போது நேத்தோ அவருக்கு அது பேசின அந்த பேச்செல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரொம்ப ரொம்ப நீங்கள் கூட ட்வீட் போட்டிருந்தீங்க, ரொம்ப அருமையாக பேசிகிட்டு இருக்காரு, வெளுத்து கட்டிட்டார் அப்படின்ற மாதிரிலாம். எதனால் நீங்கள் அப்படி ஒன்று போட்டிருந்தீங்க? கீழே அதற்கு உங்களுக்குமே விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் எப்படிலாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. எதனால்? அப்படி இல்லைங்க, ஒரு பெரிய துயரத்துக்கு பிறகு ஒருத்தர் வராரு. இப்போ நீங்கள் பொதுக்குழு நடந்துச்சு பார்த்தீங்க, அதுலேயும் கூட அவருக்கு பெருசாக பிரைட்டாக இல்லை, ஒரு ஃபேஸு
கொஞ்சம் ஒரு மாதிரி கவலை இந்த முகத்தோடு தான் இருந்தார். ஒரு பதட்டம் அவருக்குள்ளே இருந்ததை நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது. பட் இந்த பொது நிகழ்ச்சியில் எந்த பதட்டமும் அவர்கிட்ட இல்லை. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த துயரத்துலேருந்து அவர் மீண்டு வந்துட்டாருன்னு நான் நினச்சேன். அரசியல் தலைவராக அவருக்கு சில கனவுகள் இருக்குது, அதை நோக்கி அவர் முன்னேறி போகிறாரு. இங்கே பல தடைகள் இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது. மன ரீதியாக அவங்கள அடித்து காலி பண்ணுற அளவுக்கு தற்கூரின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இவ்வளவையும் மீறி ஒருத்தர் பிரைட்டாக பேசுகிறாரு. அதுதான் நம்ம அது அந்த ட்விட்டில் நான் சொல்லியிருந்தேனே தவிர, மற்றபடி நமக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன அவர் கட்சியில் கிளை செயலாளராக வட்ட செயலாளராக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, என்னென்னா இப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து வந்திருக்கிறார். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, மக்கள் அதை முடிவு பண்ண போகிறாங்க. அதற்குள்ள ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே இது தற்கூரி கூட்டம்னு சொல்கிற கூட்டம் இருக்குல்ல. இப்போ இவங்க என்ன பேரறிஞர் அண்ணாவா பெர்னாட் ஷாவா அப்படி சொல்கிறவங்கள கேட்குறேன்னா, எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லெவல் அறிவு தான் இருக்குது. பெரிய ஐக்கிய கொண்டவங்களாம் இங்கே யாருமே கிடையாது. அவங்கவுங்க அறிவுக்கேற்ற வேலைகளை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோதான். ஒரு நடிகர் பின்னால் வர்ற கூட்டம் ஒரேடியாக அப்படி படித்த கூட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மொத்த கூட்டமும் அப்படி கிடையவும் கிடையாது. இப்போ அதுலேயே வழக்கறிஞர் அணி இருக்குது, மருத்துவர் அணி இருக்குது, இன்னும் பல அணிகள், ஐடியில் ஒர்க் பண்ணுற பல பேர் விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. இப்போ அவங்களாம் தற்கூரியா என்ன? அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு கட்சியவே தற்கூரி கட்சின்னு இங்கே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லை, அதுதான் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதைத்தான் நம்ம விஜய்க்கு ஆதரவாக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இங்கே ஒரு கட்சி இருக்குது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, நமக்கு என்ன இருக்குது? தேர்தலில் ஓட்டு போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போட்டு போகிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒரேடியாக ஒருத்தரை ஒழிப்பதற்கான சில ஆயுதங்களை கையில் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆயுதங்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வருது. ஏங்க இப்படி ஒரேடியாக ஒருத்தனை ஒன்றுமே இல்லை, அறிவே இல்லை, முட்டாள், அவங்க எல்லாமே கேவலமானவங்கன்னு ஏன் சித்தரிக்கணும்? எல்லா கட்சியிலையுமே அறிவில்லாதவங்க இருக்காங்க. இப்போ திமுகவில் இல்லையா, அதிமுகவில் இல்லையா? நீங்கள் பல தேர்தல் பொதுக்கூட்டங்களுக்கு போனீங்கன்னா மொட்டை போட்டுட்டு சின்னத்தை தலையில் வரைஞ்சிட்டு வரான். இப்போ அவனை நீங்கள் என்ன தற்கூரின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அதெல்லாம் பண்ண தற்கூரி எல்லா கட்சியிலையும் இருக்குல்ல. அப்போ இந்த கட்சியில் மட்டும்தான் அந்த மாதிரி ஆளுங்க இறங்கியிருக்காங்கங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் தவறுன்னு சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சரி. இப்போ இந்த சப்போர்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை, இதற்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், சினிமா சார்ந்தே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஒரு பிரச்சார கூட்டங்களுக்கெல்லாம் சினிமா சார்ந்த ஆட்களே அந்த கட்சிகளுக்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு அது சினிமா சார்ந்து ஒரு சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு யாருமே கொடுக்கறது இல்லையோ, ஒரு பேச்சு கொடுக்கறது இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அந்த சப்போர்ட் அவருக்கு அங்கேருந்து கிடைக்கவே இல்லை? அவர் சேர்க்கறது இல்லை. அவர் சேர்க்கறது? ஆமாம், இருக்குங்க. நிறைய பேர் இங்கே விஜய் கட்சியில் சேரணும்னு முயற்சி எடுத்தாங்க. இன்னொன்று விஜயை வைத்து படம் எடுத்த இயக்குநர்களே ஒரு 10-12 பேர் அந்த முயற்சி எடுத்தாங்க. அவர் வேணான்ட்டார். என்னென்னா, இது சினிமாக்காரன் கட்சின்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இப்போவே சினிமாக்காரன் சொல்லி இழிவாக பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. அதனால் திரையுலகத்திலிருந்து யார் வந்தாலும் இப்போதைக்கு வேண்டான்னு அவர் சொல்லிட்டார். ஒருவேளை தேர்தலில் இந்த மக்கள் என்ன முடிவை கொடுக்குறாங்களோ அதற்கப்புறம் வேணால் ஒரு முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர, இப்போதைக்கு அவர் சினிமாவிலேருந்து யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டார். ஓகே, சரி. இப்போ இந்த ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 இப்படி நடத்தும்போது, இங்கே நடத்தினாலே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, செலவு பண்ணி எங்கெங்கெல்லாம் வரும்போது, இப்போவுமே நம்ம பார்க்கக்கூடிய மலேசியாவுக்கு டிக்கெட் போட்டுடலாம், மலேசியாவுக்கு போயிடலாம் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது பண்ணுறதுனால இங்கே நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை விஜய் அதை சார்ந்து ஏதாவது பேசுவார்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சரில்? ஏன்னா நிறைய பேர் செலவு பண்ணிட்டு போவாங்க, உடனே வாங்கிட்டுலாம் போயிட்டு மறுபடியும் மலேசியாவில் போய் உட்கார போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கூட்டமாக டிக்கெட் கிடைக்காம அது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உடனே வாங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வசதியானவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் தடுக்க முடியாதுல்ல. இன்னொன்று இப்போ அவரே சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, பொதுக்கூட்டங்களுக்கு வரும்பொழுது குழந்தைகள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, கர்ப்பிணிகள் வராதிங்க, டிவியில் காமிக்கிறாங்க, வீட்டில் இருந்தே பாருங்கன்னு தான் சொல்கிறாரு அவர். இப்போ இந்த நிகழ்ச்சியும் கட்டாயமாக தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லேயோ இதுலையோ டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறாங்க. நேரடியாக பண்ணலன்னா கூட மறுநாளோ அல்லது அதுக்கு மறுநாளோ காமிக்க தான் போகிறாங்க. அப்போ ஏன் மெனக்கெட்டு அவ்வளோ செலவு பண்ணிட்டு போகணுங்கிறது ஒரு கேள்வி தான், சரியான கேள்வி தான் அது. ஆனால் அந்த வயசு கையில் பணம் இருக்கிறவங்க போகிறாங்க, அதை நம்ம தடுக்க முடியாதுல்ல, அது தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் உங்களுடைய ஆர்வம், போயிட்டு வரட்டுமே. என்ன சார் அந்த டிக்கெட் ரேட்லாம் என்னவா இருக்குது, அது ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, எனக்கு தெரிந்து நம்ம ஊர் பணத்துக்கு 4500 5000 ஒரு டிக்கெட்டு. அதை விட ரொம்ப குறைவான டிக்கெட்னா 1000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1000 to 4500 அந்த கான்செப்ட். சார், இப்போ இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு ஆடியோ லான்ச்சோ நீங்கள் பார்த்தது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னா என்ன படத்துக்கு பார்த்துருக்கீங்க? இங்கே ஒரு முறை சாக்கி சான் வந்தார்.
இது தசாவதாரம். தசாவதாரம் அது பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து இவர் வந்தாருன்னு நினைக்கிறேன், அது பேர் என்ன, அர்னால்டு வந்தார். ஐ படத்துக்கு. ஐ படத்துக்கு ரெண்டுமே வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரனுடைய படம். அப்போ அவங்களுக்கெல்லாம் பெரும் செலவு பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. இன்னொன்று ஜாக்கி சான்லாம் வந்தாருன்னா நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாருன்னா அந்த ஃப்ளோரே அவருக்கு ஒதுக்கி கொடுக்கணும். அதே மாதிரி அர்னால்டு வந்தாருன்னா அந்த ஃப்ளோரே ஒதுக்கி கொடுக்கணும். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய செலவாகும். தனி விமானத்தில் வருவாங்க. இவ்வளவையும் வந்து ஆஸ்கார் ரவிச்சந்திரன் பண்ணார். ஒரு சாதாரண ஆடியோ லான்ச் தான், ஆனால் அவர் பண்ணார். ஸோ அது நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை தாண்டி பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்னா நான் பெருசாக எதையும் பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஒரு சீட்டிங் அப்படிங்கும்போது இல்லை, எந்திரனுமே மலேசியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தில் நடத்தினதாக நான் கேள்விப்பட்டேன். இல்லை அது எந்த மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச்சாக இருந்துச்சு அந்த சமயத்தில்? எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா நம்ம போன நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னா இது 2 தான். போகாத நிகழ்ச்சிங்கும் போது நமக்கு பெருசாக ஞாபகத்தில் இல்லை. ஓகே, சார். இப்போ சமீபத்தில் இவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். AK-64 அந்த படத்துடைய வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து லொக்கேஷன்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம முன்னாடி பேசும்போது அதுக்கான ஒரு ப்ரொடியூசர் இந்த மாதிரியான விஷயங்களே டாக்கில் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி அவர் கொடுத்த பேட்டியில் வந்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்ருக்கோம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம் படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நடந்துகிட்ருக்கு? யார் ப்ரொடியூசர் அதுக்கு? அஜித்தை பொறுத்தளவுக்கு ஆதிக்கிட்ட சொன்னது என்னென்னா, நீ பட்டம் வேலையை பாரு, நான் ப்ரொடியூசர் சொல்கிறேன், அந்த டென்ஷன் உனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. ஓகே. அது வரைக்கும் இந்த செலவை யார் பண்ணுறது அப்படின்னா சுரேஷ் சந்திரா பண்ணிகிட்டு இருக்காரு, அஜித் சார்பா. ஓகே. சுரேஷ் சந்திரா கையிலேருந்து எடுத்து கொடுக்கல, அஜித்தை அவருக்கு என்ன செலவோ அதை பண்ணி கொடுங்கன்ட்டார். ஸோ அதனால் வந்து இவங்க லொக்கேஷன் பார்க்குறது, உட்காந்து இந்த கதையை ரெடி பண்ணுவதற்கான ஹோட்டல் போட்டு கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே வந்து சுரேஷ் சந்திரா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. சரியான தயாரிப்பாளர் வரும்பொழுது அஜித் வந்து இவ்வளவு நாள் என்ன செலவு பண்ணாங்களோ அதை வாங்கிட்டு அப்படியே ஒப்படைக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது ஏற்கனவே இங்கே நடக்கிறது தான். இப்போ பல தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமிட்மெண்ட்டு கொடுப்பாங்க, ஒருவேளை இந்த கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணலன்னு வைங்களேன், டைரக்டரே இந்த வேலையை பார்ப்பார். அவரே டிஸ்கஷனுக்கு கூட வர்ற அசிஸ்டண்ட்டுகளுக்கு பணம் கொடுப்பாரு, அந்த தங்குறதுக்கான வாடகை எல்லா செலவும் அவர் பண்ணிப்பார். இந்த தயாரிப்பு நிறுவனம் இல்லாமல் இன்னொருத்தர் வரும்பொழுது, சார் இந்த கதையை ரெடி பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ நாள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், இந்தாங்க கணக்கு, அந்த பணத்தை தனியாக கொடுங்கன்னு வாங்கிடுவார். ஸோ அது வந்து ரொம்ப இயல்பானது. அதை தான் அஜித்தும் பண்ண போகிறார். அதனால் இதில் ஒன்றும் டென்ஷன் இல்லை. சார், இப்போ அஜித் அவர்கள் இந்த விஷயத்தில் பண்ண வரும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி பார்த்தேன். காஜா மொய்தீன் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அஜித் அவர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார். அஜித் அவர்கள் படத்தினால நான் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் போனேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். என்னென்னா, அவர் படம் கமிட் ஆனதுக்கப்புறம் இவர் பாட்டு இன்னொரு படத்துக்குலாம் போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் நாங்கள் விசாரிக்கும் போது அதுக்கு வந்து காரணம் அஜித் அவர்களில் நிக்காட்ஸ் சக்கரவர்த்தி தான் காரணம். அவர் தான் அப்போ கைட் பண்ணிட்டு இருந்தார், அவர் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தார், இந்த கதையை எடுத்துகிட்டு போய் இன்னொரு படத்துக்கு கொடுத்து அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். இது ஒரு கிளியர் பாயிண்ட் என்ன, அஜித் அப்படிப்பட்ட ஒருத்தரா இல்லை நிக்காட்ஸ் சக்கரவர்த்தினால தான் அவர் அப்படிலாம் இருந்தார் அந்த டைமில்? இல்லை, அஜித் மட்டுமே அப்படிப்பட்ட நடிகர்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலான பெரிய ஹீரோக்கள் அப்படி தான் இருக்காங்க. தயாரிப்பாளரை முடிஞ்ச அளவுக்கு சாவடிப்பதற்கான வேலைகளை தான் அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அது யாராக இருந்தாலும் சரி. புரியுது. விஜய் வந்து அவங்க அப்பா நிறைய படங்கள் எடுத்ததுனால அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் தன்னை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களை கதற ஓட விட்டுருக்காங்க. அதில் வந்து அஜித் விதிவிலக்கெல்லாம் இல்லை. காஜா மொய்தீன் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர், ஒரு காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் இருந்தவர், ரொம்ப கம்பீரமான தைரியமான ஒரு தயாரிப்பாளர். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ் சக்கரவர்த்தி வந்து அஜித்துக்கிட்ட ஆதிக்கம் செலுத்துகிற அளவுக்கெல்லாம் இல்லை, ஒரு நண்பராக இருந்தார், அவ்வளோதான். அஜித்தை வைத்து படம் எடுத்தார் அவர். நாம் கூட இடையில வந்து அஜித்தும் அவரும் பார்ட்னராக இருந்து படம் எடுத்தாங்கன்னு ஒரு தகவலை சொல்லும்போது சக்கரவர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் வெளியில் வந்து ஒரு பிம்பம் அப்படி இருக்குது, ஏதோ அஜித்தும் நானும் வந்து பார்ட்னரு, அவரு பாதி பணத்தை கொடுத்து நான் பாதி பணத்தை போட்டு படம் எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. அப்படிலாம் இல்லை சார், முழு பணமும் என்னுடையது தான். அஜித்துக்கு என்ன சம்பளமோ அதை நான் கரெக்டாக கொடுத்து தான் ஒவ்வொரு படத்தையும் எடுத்திருக்கேன். படம் முடியும் போது ஒரு பைசா இல்லாமல் அவருக்கு நான் செட்டில் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் அடுத்த முறை பேசும்போது அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்க சார்னு என்கிட்ட சொன்னார். அதனால் வந்து நிக்காட் சக்கரவர்த்தி வந்து அஜித்துக்கு ஒரு ஐடியா கொடுத்து இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அஜித்தும் அப்படிப்பட்ட நபர் இல்லை. அவர் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாரே தவிர, இவர் சொல்லிட்டாரு அதனால் நான் இதை செய்கிறேங்கிற ஆள் அஜித் எந்த காலத்துலேயும் கிடையாது. ஸோ அதனால் காஜா மொய்தீனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து அவருக்கும் அஜித்துக்குமான பிரச்சனையாக இருக்கும் கட்டாயமாக. இப்போ அஜித் வந்து ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு ஒரு வேலை செய்கிறாருன்னா அது அவர்களுக்குள்ளான தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்குமே தவிர, ஒருத்தர் சொல்லி இவரை நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னா செய்கிற ஆள் அவர் கிடையாது.
அவருடைய மைண்டுக்கு அது தோணியிருக்கும், செஞ்சுருப்பார். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத அவங்க வெளிப்படையாக சொன்னதான் தெரியும். அது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அஜித் அவர்களோட அந்த ஒரு சும்மா ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவர் நிறைய படம் பண்ணது நிக்காஷ் சக்கரவர்த்தி அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் இவங்க 2 பேரும் ரொம்ப வருடம் தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன காரணத்துக்காக பிரிஞ்சாங்க? அது வந்து ஆக்சுவலாக அது படம் இதுதான், முருகதாஸ் படம் தான். முருகதாஸ் படம் பண்ணும் கஜினின்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த படம் பண்ணும்போது தான் அது வேற ஒரு பேர் இருந்துச்சு, மிரட்டல் இருந்துச்சு. அந்த படம் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு. வந்தோடனே அப்போ தான் அவர் அஜித் என்ன பண்ணிட்டாரு, முருகதாஸை நீங்கள் கதை நல்லா இருக்கு, நீங்கள் என்னோட இருங்க, தயாரிப்பாளர் மட்டும் நான் வேற ஒருத்தர் சொல்கிறேன்ட்டார். அதுக்குள்ளே படம் ஒரு 30% கிட்ட முடிச்சிட்டாங்க அவங்க. முருகதாஸ் என்ன பண்ணிட்டாரு, நிக்காஷ் சக்கரவர்த்தி தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவரோட சேர்ந்துட்டார். ஸோ அதில் தான் வந்து அஜித்துக்கு ரொம்ப கோபம் வந்து ஒரு முருகதாஸ் அதுக்கப்புறம் கண்டுக்காமல் விட்டார். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, எஸ்எஸ் சக்கரவர்த்தி இறந்த பிறகு ஒரு ஃபோன் பண்ணி கூட அவர் வந்து கேட்கல. அவங்க வீட்டுக்கு அவருடைய மனைவிட்டையும் கேட்கல, மகன்கிட்டையும் கேட்கல. இப்போ நான் சில வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னார், சார் அஜித் சார் வந்து ஃபோன் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம், நேரில் வரல, சுரேஷ் சந்திராவும் வரல, யாருமே அவர் சார்பாக வரல சார், இது இறப்புக்கும் வரல. அதுக்கப்புறம் அஜித் சார் ஃபோன் பண்ணி என்னப்பா அப்பா எப்படி இறந்தார் ஏதாவது ஒன்று என்கிட்ட கேட்பாருன்னு நினச்சேன், இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல சார்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் வந்து அவரை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு தீராத மனக்காயம் இருக்குது 2 பேருக்கு நடுவில். அது என்னன்னு அஜித் சார் தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சக்கரவர்த்தி இல்லை, அவர் பையனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம கேட்டோம்னா அவருக்கு தெரிந்த தகவல்களே நமக்கு சொல்லலாம். பட்டு இவர் சைடு சொல்லலை. ஏன்னா இப்போ ஏற்கனவே சக்கரவர்த்தி சார் இருக்கும் பொழுது இந்த தகவலை சார் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் பேசும்பொழுது அஜித் பாதி பணம் போட்டார், நான் பாதி பணம் போட்டேன்னு பேசாதீங்க சார், அது உண்மை இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அதை வந்து விட்டுட்டேன், பேசுகிறதில்ல. ஒருவேளை அவர் இன்னும் சில காலம் இருந்திருந்தால் நம்ம கூட கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம் என்ன தான் சார் நடந்தது அப்படின்னு. இப்போ அஜித் சார் சொன்னால் தான் உண்டு, ஒரே ரகசியம் அவருக்கு தான் தெரியும். சார் இப்போ ஜனநாயகன் பராசக்தி இந்த ரிலீஸில் இது பண்ணும்போது பராசக்தி ரெட் ஜெயின்ஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பக்கம் ஜனநாயகனுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதுவரை தமிழ் சினிமாலே பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேர் ஒரு லாபம் ஜனநாயகனுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டே படித்தேன். என்ன அடிப்படையில் எவ்வளோ தான் இது பண்ணியிருக்கேன் அந்த படம்? அதான் இப்போ தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. ராகுல் வந்து 90 கோடி ரூபாய்க்கு கேட்டிருந்தார். இப்போ ஹையஸ்ட் ரேட்டு அதுதான் சொல்லி கேட்டிருந்தார். இதுவரை எந்த படத்துக்கும் அப்படி வந்ததில்லை. 100 கோடி பண்ணதில்லை, 90 கோடி பண்ணியிருக்காங்க. 90 கோடி 85 கோடி அப்படி தான் பண்ணியிருக்காங்களே தவிர 100 கோடி தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்ணதில்லை. இந்த படத்துக்கு அந்த 100 கோடியில் தான் அவங்க இருந்தாங்க. சரி ஓகே, இதை வந்து மொத்தமாக கொடுத்து வாங்கிடலான்னு பல பேர் போட்டி. முக்கியமான நிறுவனங்கள் ஒரு 3-4 பேர் வந்து ஒரே நேரத்தில் போயிருக்காங்க. எல்லாருமே வந்து சமீபத்தில் வந்த காந்தாரா படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் அடித்தவங்க. இப்போ அந்த காந்தாரா நிறுவனத்தோடு பேசும் பொழுது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஜென்யூனான டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க எல்லாமே. ஏன்னா இப்போ சில டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க, வரமாட்டாங்க. அதே மாதிரி டெலிவரி எடுக்க வரும்பொழுது பாதி தொகையோடு வருவாங்க, அல்லது சொன்ன தொகையை எடுத்துகிட்டு வராமல் கம்மியாக எடுத்துகிட்டு வருவாங்க. யார் கரெக்டாக ஹானர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இங்கே வந்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவான பார்வை உண்டு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக கரெக்டாக ஹானர் பண்ணுவாருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே இந்த காந்தாரா படத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க தான் இங்கே போயிருக்காங்க ஒரே நேரத்தில் படத்தை வாங்கிறதுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கேவிஎன் ஒரே ஆள்கிட்ட கொடுக்கறதுக்கு இவங்க இவ்வளோ பேருமே முக்கியமான ஆளாக இருக்காங்க, சரியான ஆளாக இருக்காங்க, பிரித்து கொடுத்துருவோமே அப்படின்னு நீங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரித்து வாங்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு எந்தெந்த ஏரியா வேணுமோ பிரித்து வாங்கிட்டாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு 105 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. பிரித்து கொடுத்தோன்னே ஓகே, எதிர்பார்த்தது 100 கோடி 105 கோடியாகவே வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுதான் இதில் ப்ளஸ் அவங்களுக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ப்ராஃபிட் மாதிரி இருக்குது. தென் அடுத்தது ஐ மீன் ஒரு ஓடிடி இதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐ மீன் அந்த ஒரு விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு முன்னாடி போடுவாங்கள்ல, அந்த மாதிரியான போஸ்ட் படிக்கும்போது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 300 கோடி வந்து இந்த ஜனநாயகன் படம் கலெக்ட் பண்ணிருச்சு, ஏன்னா நிறைய ரைட்ஸ்லாம் வித்துருச்சு, இப்போ நாங்கள் கான்செப்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏகப்பட்ட லாபம் இந்த ஜனநாயகன் சார்பாக இது எல்லாமே நடந்திருக்கு, 300 கோடி வரைக்கும் இப்போவே சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? ஓடிடி பெரிய தொகை போயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தியேட்டர் இருக்குல்ல, இது அதுக்கப்புறம் கேரளா இருக்குது, மற்ற மாநிலங்கள் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது இப்போ நீங்கள் சொல்கிற தொகைங்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வந்திருக்கு. இன்னொன்று வந்து இப்போ இது கடைசி படங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
எல்லாருமே போய் பார்க்கவும் செய்வாங்க. ஒன்று இருக்குது. இன்னொன்று படத்தில் ஒரு கான்டென்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காகவே பல விஷயங்கள் படத்துக்குள்ளே வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது கட்டாயமாக அவர் வந்து இந்த திரையுலகத்தை விட்டு போகும்பொழுது அவர் சொன்னார் இல்லையா, திரையுலகத்தின் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு, அதை உண்மையாக்கணும்னு அவர் போராடுறாரு. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான தகவல்கள் எல்லாம். ஓகே சார், இப்போ இது ஒரு கடைசி படம் எல்லாரும் எதிர்பார்த்து வரும்போது, இது பகவந்த் கேசரியா இருந்துச்சுன்னா வந்து அது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் அப்படிங்கும்போது அது ஒரு கடைசி படமாக எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அது ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு நல்ல படமும் கூட பகவந்த் கேசரி தெலுங்குல. அப்படின்னா இவருடைய கடைசி படமாக அப்படிங்கும்போது நிறையா அந்த பொலிட்டிக்கல் ஃப்ளேவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க, வேறு ஏதாவது கருத்து எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது பகவந்த் கேசரியா இருந்தால் இது ஏமாற்றத்தை தருமா, இல்லை அது நல்லது தான் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு 70%க்கு மேலே 70% தான் அது. பகவந்த் ஒரு கேசரி 30% இதில் இவங்க இன்புட் இருக்குல்ல. ஓகே, அது எல்லாமே நீங்கள் சொல்கிற விஷயமா இருக்கும். ஓகே, ஆமாம், அந்த ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ. ஆமாம்மா, 70% பகவந்த் கேசரி தான் ஏற்கனவே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. அதை வச்சு தான் அது பகவந்த் கேசரி ரீமேக்குன்னெலாம் தகவல் வந்துச்சு. அப்போ நம்ம அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் அதில் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பகவந்த் கேசரியிலேருந்து எடுத்துக்கிட்டோம், பாக்கியெல்லாம் வந்து நாங்களாக கிரியேட் பண்ணதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சாங்லேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது, அந்த சீன் எல்லாமே அப்புறம் இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண சில பேர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அவங்கள்ட்ட பேசும்பொழுது நிறைய தகவல்களை சொன்னாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 70% படம் பகவந்த் கேசரி தான். நிறைய சீன்கள் அப்படியே போட்டிருக்காங்க அதில். ஓகே, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பகவந்த் கேசரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.